ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், என் கூட ரிச்சார்ஜ் இருக்காரு. இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஆர்சிபி வந்து அவங்க ஹோம்ல ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடாகவே தான் தோத்துருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ரிச்சர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் பிச்சில் இருந்து ஆரம்பிங்க, நான் அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற கேள்வியெல்லாம் வைக்கிறேன். பிச் 11 நீங்கள் எப்படி எதிர்பார்த்த மாதிரி தான் அமைஞ்சுதா? 11 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சில் வந்து வழக்கமாக சின்னசாமியில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீம் இருக்கும். அது இன்னைக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதில் கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஜிப் மூவ்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. அடுத்து பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோடைய பிளேயிங் 11 அவங்க இந்த பிளேயிங் 11 தான் வருவாங்க, அதே தான் வந்தாங்க. இம்பாக்ட் பிளேயர் மட்டும் கொஞ்சம் பிச் கண்டிஷனை வச்சு சேஞ்ச் பண்ணாங்க, அதுவும் கரெக்ட் தான். இந்த பக்கம் ஜிடி பொறுத்த வரைக்கும் ரபடா வந்து அன்பார்ச்சுனேட் கிடைக்கல. ஆனா ஜெரால்டு கோட்ஸி கிட்ட போகாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா அர்ஷத் கானை கொண்டு வந்தாங்க. அர்ஷத் கானை கொண்டு வந்தா என்ன செய்யணுமோ அதையும் இந்த முறை செஞ்சிருக்காங்க. ஓவராலா ரெண்டு டீமோட பிளேயிங் 11 கரெக்டா தான் செஞ்சு இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல பிச்சை பத்தி, அதுலயே எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. ஆனா சின்னசாமியில அந்த பவுன்ஸ் ஸ்விங் எல்லாம் ஒரு காமன் தானே, புது விஷயம் இல்ல அது? ஆமா ஆமா. ஓகே ஓகே, சரி ரிச்சர்ஸ், 11 பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? கோலி வந்து அந்த முதல்ல அவுட் ஆனதா இருக்கட்டும், சிராஜ் வந்து ஒரு ஃபயரியா போட்டார்னே சொல்லலாம். ஸ்டார்ட்ல அந்த அந்த 3 ஓவர் ஸ்ட்ரெச்சா இருக்கட்டும், அந்த 2 விக்கெட் எடுத்தது, அந்த மாதிரி வந்து அவர் வந்து நான் ஒரு பாயிண்ட் அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரியே இருந்தது எனக்கு. பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மற்ற இன்னிங்ஸ் வந்து பேன் அவுட் ஆனது வந்து பெரிய ஸ்கோர்லாம் இல்லை. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டோனும் வந்து கடைசியா டீம் டேவிட் இவங்கெல்லாம் அடிக்கலன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்காது. பட் இந்த ஓவரால் இன்னிங்ஸை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஆர்சிபி பேட்ஸ்மேன் எப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸா இன்னைக்கு அப்ரோச் பண்ணாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜென்ரலாவே இன்னைக்கு அவங்க இன்னிங்ஸ் பத்தி? இன்னைக்கு பொதுவாகவே செஞ்சு கேம் வந்து மாறி இருக்கு. நாம போயிட்டு பிளேயர்ஸ் வந்து அந்த பிச்சுக்குள்ள நின்றுட்டு உடனடியாக கெஸ் பண்ணி நீங்க விளையாடுங்க, அந்த பிச்சை வந்து புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளே பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் சொல்ல முடியாது ஐபிஎல் எல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சின்னசாமி எல்லாம் வந்து வழக்கமா 200 தான். அதான் 200 அந்த மாதிரி பெரிய ஸ்கோர் இருக்கிற இடம். அப்ப நீங்க உங்க உள்ள நுழையிறீங்கனாலே நீங்க என்ன மென்டாலிட்டியில நுழைவீங்க? அட்லீஸ்ட் 200ங்கிற ஒரு இதுக்கு தானே போவீங்க. ஸோ வந்து அவங்களும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தாங்க. அவங்க விக்கெட்ஸ் போனாலுமே அதுக்கு தான் விளையாண்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்ச தப்புல இருந்து செகண்ட் மேட்சை சரிப்படுத்திட்டாரு. அப்படியே அவரோட கேப்டன்சி வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பிளேயிங் 11 வந்து அர்ஷத் கானை கொண்டு வந்திருந்தாங்க. அதே அர்ஷத் கான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப்க்கு எகனைஸ்டா இறக்குனாங்க. ஆனா அவர் 5வது ஓவர் கொண்டு வந்தாங்க. அர்ஷத் கான் வந்து ஒரு நியூ பால் பவுலர். அவரை நீங்க பிளேயிங் 11 வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு 2 ஓவர் கொடுக்கறதா இருந்தா அவரை நீங்க வந்து ஒரு பவுலரா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவருக்கு நீங்க பவர் பிளேயோட யூஸ் பண்றது. இன்னைக்கு ரொம்ப கரெக்டா என்ன பண்ணாங்கன்னா அவர் செகண்ட் ஓவரே அவர் கையில பந்த கொடுத்தாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய விக்கெட்டு, விராட் கோலி விக்கெட் கிடைச்சது. அது ரொம்ப முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கிற லீடிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேரையும் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஹைட்டானவர், சிராஜோட பிரசித் கிருஷ்ணா ஹைட்டானவர், அவரோட இஷாந்த் சர்மா ஹைட்டானவர். இது இந்த ஹைட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வழக்கமா அங்க இருக்கிற ஒரு பவுன்ஸை வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்க ஹைட் மூலமா. ரெண்டாவது அங்க இருந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு இருந்த ஹெல்ப்பை வச்சு ரொம்ப அற்புதமா எல்லா பவுலர்ஸுமே அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாங்க. இதனால வந்து கில் வந்து என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா 10 ஓவர் வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சே மூவ் பண்ணார். அது உண்மையாலுமே அவங்க கிட்ட ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் இருந்ததுக்கு அது ரொம்ப நல்ல மூவ். இஷாந்த் சர்மா வரைக்கும் கடைசியா கொண்டு வரப்ப அதுக்கான பலன் கிடைச்சது. ரெண்டாவது பிரசித் கிருஷ்ணா கிட்ட வந்து ஸ்பீட் அண்ட் ஐஆம் ரிலீஸ் இருக்கிறதுனால ஒரு பவுன்ஸ் எடுக்கிறது முடியறதுனால அவரை வந்து மிடில் ஓவர்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு அவங்க வந்து ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ அந்த பிளான் வந்து இது வரைக்குமே ரொம்ப கரெக்டா தான் இருந்திருக்குது. அவர் பவர் பிளேல ஒரு ஓவருக்கு வந்தாரு, அதுவும் ரொம்ப சரியான விஷயம் தான். ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 10வது ஓவர் வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் இருக்கு போலான்னு போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் நீங்க கொண்டு வந்து தான் பார்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து நம்ம ஆளு சாய் கிஷோர். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் ஜிதேஷ் சர்மா விக்கெட்டுக்கு அது வரைக்கும் ஓவர் த ஸ்டெம்ப்ல இருந்து போட்டுட்டு இருப்பாரு. டக்குன்னு நிறுத்திட்டு ஒரு மாதிரி சாரி கேட்டுட்டு முன்னாடி போய் அந்த பிச்சில் மண்ணெல்லாம் எடுத்து கையில தேய்ச்சிட்டு கிரிப்புக்காக திரும்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா அரௌண்ட் த ஸ்டெம்னு மாத்துவார். ரவுண்ட் ஸ்டெம்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு மாத்திட்டு அது வரைக்கும் ஒரு 100க்கு மேல போயிட்டு இருந்த ஸ்பீடு பாத்தீங்கன்னா டக்குன்னு கம்மி பண்ணி அந்த ஒரு பாலை வந்து கொடுப்பாரு, வெளியே கொடுப்பாரு. நேரா அடிச்சு கொடை கிளப்பி ஜிதேஷ் சர்மா அவுட் ஆவார். அதுக்கு அடுத்த விக்கெட் தான் கருணால் பாண்டியா விக்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட். அந்த பால் வந்து ஆக்சுவலி ஒரு அஸ்வின் போடுற ரைட் ஹேண்ட்ல போடுற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல போட்ட ஒரு கேரம் பால். பொதுவாக நீங்களே கிரிக்கெட்ல பார்ப்பீங்க, லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி ஒரு கேரம் பால்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க.
இவர் வந்து என்ன பண்றாருன்னா சொடக்கு பால் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு வைங்களேன். இவர் வந்து அப்படி பொதுவா வந்து ஒரு கேரம் பால் ட்ரை பண்ணி தான் இன்னைக்கு வந்து குருணால் பாண்டியாவை அந்த லீடிங் எட்ஜ்ல பிடிச்சாரு. அதுக்கப்புறம் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 3-4 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்பதான் முதல் முறையா நான் இந்த சீரியஸ்ல தான் கொண்டு வந்து அதை யூஸ் பண்றேன். ரெண்டாவது வந்து கேரம் பால் மாதிரி தான் இது, ஆனா நானே இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப காமெடியா சொன்னாரு. ஏன்னா இன்னொன்னு முக்கியமா சொன்னாரு, இன்னைக்கு நீங்க T20 கிரிக்கெட்ல சர்வைவ் பண்ணணும்னா நீங்க எதையாவது வித்தியாசமா கொண்டு வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்ட்டு. இன்னைக்கு அவரோட பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப அருமையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் ரிச்சர்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இருக்க அந்த அசிஸ்டன்ஸ் பார்த்தோம், நல்லா போட்டாங்கன்னு பார்த்தோம். எல்லாருமே நல்லா போட்டிருக்கும் போது ரஷீத் கான் மட்டும் ரன்ஸை வாரி வழங்கி அவர் மட்டும் வந்து இன்னைக்கு கொடுத்தது காரணம் என்ன? அவரை தனியா டார்கெட் பண்ணாங்களா? மேபி ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ன்றதால, இல்ல ஜென்ரலாவே அவர் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாம தான் இருக்காரா? மொத்தமா 2 விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரிக்கு பின்னாடி வர்றதுனால அவர்கிட்ட வந்து அந்த பழைய ரிதம் வந்து அந்த ஒரு எஃபெக்டிவ் இல்லை. ஸோ வந்து அது பின்னாடி வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய ரஷீத் கான் இல்லை, அது ஒரு ஃபேக்டர். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவிங்ஸ்டன் தான் இன்னைக்கு அவரை வந்து ஓவரா அட்டாக் பண்ணாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீ லெக் ஸ்பின் போடு இல்ல கூகுளி போடு, என்னவோ போடு, நான் நேரா ஆஃப் ஸ்டெம் வந்து நின்னுக்குவேன். அவர் என்ன டார்கெட் பண்றாருன்னா, ஆஃப் ஸ்டெம் வந்துட்டு ஸ்கொயர் லெக், டீப் ஸ்கொயர் லெக் அண்ட் லாங் லெக், லெக் சைட்ல இந்த 2 ஏரியாவையும் நான் டார்கெட் பண்ணி ஸ்வீப் அடிப்பேன், அந்த மாதிரிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு. எனக்கு என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி 3 ஓவர் ஓகே, 4வது ஓவர்ல அவர் அங்கதான் டார்கெட் பண்றாருன்னா நீங்க ஏன் பந்த வந்து ஒரு மாதிரி வெளியவே தரமாட்டேங்கிறீங்க? ஸ்டெம் லைனுக்குள்ளேயே இருக்கிறாரு, அந்த விக்கெட்டுக்கான தேடலுக்குள்ளேயே இருக்கிறாரு அவரு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை எதிர்பார்த்துதான் அவர் எதுக்கு வர்றாருன்னா, நீ என்ன உன் பந்தோட லைன்ல நான் இருந்துட்டேன்னா உன் பந்த தூக்கி வெளியே அடிச்சிருவேன், லெக் சைடு அடிச்சிருவேன் அப்படிங்கிறதா லிவிங்ஸ்டனோட பிளான். ஸோ அவர் என்ன பண்றாரு, இவர் பவுல் பண்ண வரப்பே என்ன பண்றாருன்னா நேரா போய் ஆஃப் ஸ்டெம்ல வந்து நின்னுக்கிறாரு, லெக் ஸ்டெம்ல இருந்து. ஸோ பந்து வந்து அவர் உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ ஹிட் பண்றது அவருக்கு ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல இருந்து இருந்துச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷீத் கான் வந்து போன மேட்ச் மாதிரியே வந்து கில் வந்து 2 ஓவர்லயே நிறுத்தலாம், அதுக்கான சான்சஸ் வந்து இந்த பிட்ச்லயும் இருந்துச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து மறுபடியும் ஒரு இஷாந்த் சர்மா கிட்டயோ அல்லது அர்ஷத் கான்ட்ட போக முடியலன்னா இஷாந்த் சர்மாட்டையாவது ஒரு ஓவருக்கு போக முடியும். ஒரு 3வது ஓவருக்குள்ள அவருக்கு கொடுத்து ஒரு ஓவரை நிறுத்தி திரும்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட வர்றதுக்கு கில் வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா கண்டினியூவா அந்த இடத்துல அது வந்து ரொம்ப பெரிய குறையா சொல்ல முடியாது. லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் உங்களுக்கு 2 பேரும் ஜோடியா நிக்கிறாங்கன்னா உங்க கையில வந்து ரஷீத் கான் இருக்காருன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே ஸ்பின்ல ஒரு மாதிரி சோக் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவான கருத்து இருக்கும். ஸோ அதனால வந்து ரஷீத் கான்ட்ட வந்து அந்த ஒரு ஐடியால தான் போனாரு. ஆனா இப்ப ஒரு பழைய ரஷீத் கான் கொஞ்சம் எஃபெக்டிவ் கம்மியா இருக்கிறதும், ரெண்டாவது வந்து அவரை ஒரு மாதிரி டேக்கிள் பண்றதுக்கு ஆஃப் ஸ்டெம்புக்கு வந்து லிவிங்ஸ்டன் விளையாண்டதும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2ம் சேர்ந்து கொஞ்சம் 4 ஓவருக்கு 54 ரன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு போக வேண்டியதா போயிடுச்சு செஞ்சு. பொதுவா ஆர்சிபியோட பேட்டிங் அப்படின்னு பாக்குறப்ப அதுல பெருசா குறை சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அப்படிதான் வரணும். அப்படிதான் T20 கிரிக்கெட் இருக்கும். ரொம்ப மோசமான ஷாட் விளையாண்டாங்க, பொறுப்பு இல்லாம விளையாண்டாங்க, அப்படியே எல்லாத்தையும் விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்ப இந்த பிச்சில் அவங்க ஒரு 180க்கு பேஸ் பண்ணி விளையாடலாம், அந்த பிச் இருந்த கண்டிஷனுக்கு அப்படின்னு விளையாடி இருந்தாங்கன்னா அந்த 180 மட்டும் பத்துங்களா? இங்க பத்தாது இல்ல, பத்தாதுதான். ஸோ அப்போ ஓவராலாவே அவங்க ஒரு 20-30 ரன்ஸ் ஷாட்னே சொல்லலாமா இன்னைக்கு நம்ம? ஆமா ஆமா, ஒரு 190ல இருந்து ஒரு 200 ரன்னுங்கிறதா இன்னைக்கு பிச்சு இருந்த கண்டிஷனுக்குமே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது பொட்டி கிரவுண்டு. ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பந்தோட மெரிட்டுக்கு அப்படி இப்படி ஏதாவது விளையாண்டு யாருக்காவது ஒரு நல்லா பட்டு நீ அந்த 200 ரன்னுக்கு எப்படியாவது போகணும். அவங்களும் என்ன ஐடியாவில் இருந்தாங்கன்னா, யாருக்காவது பட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஜிதேஷ் சர்மா வரைக்குமே உள்ள வந்து எதை பத்தியும் யோசிக்காம விக்கெட் இல்லாம ஆடிட்டே இருந்தாங்க. பவர் பிளேவில் வந்து 3 விக்கெட் 38 ரன்னு. பவர் பிளே 10வது ஓவர்ல பாத்தீங்கன்னா 73 ரன்னுக்கு 4 விக்கெட். அங்கிருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் போயிருந்தாலுமே அங்கிருந்து மறுபடியும் அவங்க ஒரு 100 ரன் அடிச்சிருக்காங்க அடுத்த 10 ஓவர்ல. புரியுதுங்களா? சோ வந்து நீங்க இந்த லெவல்ல அட்டாக் பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த ஸ்கோருக்காவது அங்க வர முடியும். சரி, அதனால வந்து இதை வந்து பேட்டிங்கோட அப்ரோச் வந்து ரொம்ப ஓவராலா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நிறையவே பார்த்துட்டு ரிச்சர்ட்ஸ். இப்போ செகண்ட் நம்ம குஜராத் சேஸை பத்தி பார்ப்போம். ஒரு டிசர்வ்டு 50 சாய் சுதர்ஷனுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒரு ரன்ல. கில் ஒரு குட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் பட்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு எதிராக அடிக்க வேண்டிய ஸ்கோரை வந்து இங்கே நிறுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு காட்டு. திரும்ப நான் ருதர்ஃபோர்டை பத்தி தான் கேட்க போறேன் எல்லா மேட்சும் உங்ககிட்ட. அவர் இன்னைக்கு ஏதாவது வந்து வித்தியாசமா பண்ணியிருக்காரா? ஸோ இந்த கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க, கேட்போம். யார சொல்றீங்க?
இவரு ஷேன் ரதர்ஃபோர்ட்ல ஷேன் ரதர்ஃபோர்ட் இல்லைங்க அவர் ரொம்ப அந்த ஒரு விஷயத்துக்காக அப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியது இல்லை, அதை விட்டுருவோம். இதுல வந்து முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட குஜராத் டைட்டன்ஸோடைய பலமே அவங்களுடைய டாப் ஆர்டர் தான். இன்ன வரைக்கும் அவங்களுடைய மிடில் ஆர்டர் செக் பண்ணப்படவே கிடையாது. அப்போ அந்த டாப் ஆர்டர்ல யாரோ ஒரு 2 பிளேயர் வந்து கண்டினியூவா ஒரு மேட்ச்ல வந்து இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. சில மேட்ச்ல பாத்தீங்கன்னா 3 டாப் ஆர்டர்ல இருக்க 3 பேருமே ஒரு 30+ மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்களுடைய பலம். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்கோருக்கு அவங்க ஒரு அழகான ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கொண்டு வராங்க. அது என்னன்னா, நான் வந்து விக்கெட்டை மட்டும் கையில வச்சுட்டுனா முதல் 10 ஓவர்ல அடுத்த 10 ஓவர்ல நான் சும்மா அந்த ஸ்கோர் அடிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரன் எல்லாம் பவர் பிளேல 42 ரன் தான். இவங்க 38க்கு 3, இவங்க 42க்கு 1. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க 10 ஓவர்ல 73க்கு 4, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே விக்கெட்டு ஆனா 82 ரன். அந்த ரெண்டுமே ஒரு 7-8 அதுக்குள்ளதான் வந்து வித்தியாசம் இருக்குது. ஆனா அவங்க விக்கெட்டை பிடிச்சி வச்சா ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்க. ஸோ அந்த பிளான் வந்து இந்த ஸ்கோருக்கு கரெக்ட் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அதை நோக்கி தான் அவங்க விளையாண்டாங்க. அங்கங்க கிடைக்கிற பால்ஸ் போனாங்க. அதுல வந்து அவங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, அப்ரோச்சுக்கு வின் பண்ணிட்டாங்க. இதுல வந்து எளிமையா ஈஸியா சொல்லிடலாம். அதை அவங்க விளையாண்ட விதம், அந்த எடுத்து கொண்டு போனது வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. சாய் சுதர்ஷன் வந்து ஒவ்வொரு கேம்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது மேட்ச் ரொம்ப நல்லா மாறிச்சு, 2வதுல இருந்து 3வது மேட்ச் ரொம்ப நல்லா மாறி இருக்கு. அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவருமே ஒரு இன்ஜுரியில இருந்தானே வராரு. ஸோ பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷனோட இதுமே வந்து ரொம்ப முன்னாடி போகுது. 2வது அவர் கொடுக்குற இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. டக்குன்னு ஆடிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு கூட பாருங்க, மேட்ச்ல வந்து ஒரு மாதிரி பவர் பிளேயோட 3 ஓவர் ரொம்ப டைட்டா தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனா ஜாஸ் ஹேசல் விட்டுக்கிட்ட அவர் தான் ரேம்புக்கு போறாரு. ரேம் ஷாட் போய் ஒரு 6 எடுத்துட்டு வந்தாரு. அதே ஓவர்ல ரேம் ஷாட்டுக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் த லென்த்ல தான் ரெகுலரா போடுவாங்கன்னு பிக்ஸ் ஆனதுமே போயிட்டாரு. ஏன்னா அவர் எப்பயுமே பாருங்க, ஒரு பவுலரை வந்து ஒரே இதுல வச்சுட்டு பவுலர் அதே ஐடியாவில் இருக்கிறப்பதான் ஷாட்டை மாத்துவார். அப்ப என்ன ஆகுது, பேக் ஆஃப் த லென்த் வந்து கொடுக்குறாங்க, ரேம்ப் ஆடி பின்னாடி 6 அடிக்கிறாரு. சரி, இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பேக் ஆஃப் த லென்த்ல மறுபடியும் வரமாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் ஃபுல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடியா இருந்தா அடுத்த பால் அதே மாதிரி கொஞ்சம் ஃபுல்லா கிடைச்சதுமே ஸ்ட்ரைட் ட்ரைவ்ல பவுண்டரி பண்ணார். அதாவது அவருக்கு வந்து ஒரு கேம்ல வந்து எல்லாமே தெரிஞ்சவரா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆனா அவர் விளையாண்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அவரை நீங்க ஒரு மிகப்பெரிய அப்படியே அடிச்சு உங்களை தோச்சிடுற பேட்ஸ்மேன் மாதிரிலாம் உங்களுக்கு எந்த பிம்பமுமே வராது. ஆனா அந்த பேட்ஸ்மேன் உங்களை என்னெல்லாம் செய்வாங்களோ அதை விட இன்னும் 1% இந்த பையன் ஜாஸ்தியாவே உங்களை செய்வார். உண்மை ரிச்சர்ட்ஸ். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நான் சாய் சுதர்ஷன் பத்தி சொல்லியே ஆகணும். நான் இது 1 இயருக்கு முன்னாடியே நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்தியன் டீமோட செட்டப் நான் அக்ராஸ் ஃபார்மேட்ஸே பேசுறேன். ஓப்பனர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கில்லை பத்தி பேசுவோம், ஜெய்ஸ்வால் பத்தி பேசுவோம். இப்போ அபிஷேக் சர்மா, சாம்சன் கூட உள்ள இருக்காங்க. பட் நம்ம வந்து ருத்ராஜ் பத்தி பேசுறோம், இஷான் கிஷன் கூட இருந்தாரு. பட் இவங்களெல்லாம் நம்ம பேசும்போது அதை ரைட்ஃபுல்லி வந்து சாய் சுதர்ஷனை பத்தியும் நம்ம பேசி ஆகணும். அவரும் அந்த ஒரு ரெக்கனிங்ல இருக்காரு ஃபார் த இந்தியன் டீம்ன்றதை நான் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கேன். இந்தியன் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா டெஸ்ட் ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னா கில் அண்ட் வந்து மறுபடியும் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்னா, இல்லைன்னா கில் வந்து நம்பர் 3னா சாய் சுதர்ஷன் வந்து டாப் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேனா இருக்க போறாரு. அவர் தான் அப்படிதான் வந்து நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் பேசுறது என்னன்னா, சாய் சுதர்ஷனுக்கு தான் ரோஹித் சர்மானுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து மோர் தென் டெஸ்ட் விட நான் வந்து ஒரு 1 டே அண்ட் டெஸ்ட்டுக்கு சேர்த்து தான் அந்த இடத்த எதிர்பார்த்தேன். பட் எனிவே ரிச்சர்ட்ஸ், அந்த டிஸ்கஷன் நம்ம இன்னொரு நாள் வருவோம். நீங்க ஃபர்தரா இன்னிங்ஸ் பத்தி கண்டினியூ பண்ணுங்க. அந்த கில், பட்லர் அண்ட் ருதர்ஃபோர்டோட இதுல அடுத்து வந்து பட்லர். நான் எப்பயுமே சொல்றது ஒரு விஷயம் தான், T20 கிரிக்கெட்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னா எப்பயுமே ஒரு பேர் எழுதலாம்னா அது ஜாஸ் பட்லர் தான். ஏன்னா அவரை நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் இருப்பாரு. அவர் வந்து அது எப்படின்னா, அவருடைய பின்காலுக்கு பலத்தை கொடுத்து முன்காலை ஓபன் பண்ணி ஒரு ஷாட் விளையாடுவார். அந்த ஷாட் அவரை மாதிரி வேர்ல்டுல விளையாடுறதுக்கு யாரும் கிடையாது. அவரு அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்து பேக் ஃபுட்டுக்கு வந்து அந்த வெயிட்டை டிரான்ஸ்பர் பண்ணி பந்தை வந்து ஃபுல்லா அலோவ் பண்ணுவார். உள்ள அலோவ் பண்ணி அதுக்கு மேல ஒரு ஷாட் போகும். அது கோல்ஃப் ஷாட் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. அவர் ஒரு ரேம்ப் வச்சிருப்பாரு. ரேம்ப் ஷாட்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே பந்து வரும் பின்னாடி திரும்பி தூக்கி விடுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நீங்க ரேம்ப் ஷாட் விளையாடணும்னாலும், இப்ப நீங்க ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறீங்கன்னா பந்து வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கணும். 2வது அது ஒரு பேக் அப் லென்த்ல இருக்கணும். பவுலர் அந்த ஐடியாவில தான் இருக்கிறாரா அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணணும். இத்தனையும் சேர்த்து தான் அதை நீங்க சக்சஸ் பண்றீங்க. ஸோ மாடர்ன் கிரிக்கெட் ஷாட் அப்படின்னாலே
ஏதோ அவங்க பாட்டுக்கு அப்படியே போவாங்க, அப்படியே அடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜாஸ் பட்லர்லாம் அப்படி போற ஆள் கிடையாது. இன்னைக்கு கூட அவர் விளையாடுறாருன்னா அந்த ஷாட்லாம் அவருக்கு நல்லா வந்து அதை புரிஞ்சிருப்பாரு. இந்த டைம்ல பவுலர்ஸ் இப்படிதான் வருவாங்க, பேக்அப் த லென்த்ல கிடைக்கும் அப்படின்ட்டு கரெக்டா போவார். இன்னொன்னு, நீங்க அந்த ஷாட் ஆடுறீங்கன்னா நீங்க அட்வான்ஸா ஆட போறீங்கன்னு பவுலர்கிட்ட காட்டினாலும் ஆடிடவே முடியாது. அப்ப நீங்க எப்போ வந்து அந்த ஷாட்டுக்கு உங்களை மாத்திக்கிறீங்க அப்படின்னும் ஒரு டைமும் இருக்குது. பவுலர் கையில இருந்து பந்து ரிலீஸ் ஆகணும், அப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். அவர் ஒரு பிஸ்தா பிளேயர் பட்லர், அவரை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. பட்லர் எந்த டீம்ல இருந்தாலுமே அந்த டீமுக்கு வந்து நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். நான் ஏற்கனவே சொன்னல, ரிட்டைன் பண்ணதுல ராஜஸ்தான் செஞ்ச பெரிய தப்பு பட்லரை விட்டது. ஓகே ஓகே ரிச்சர்ட்ஸ், நான் கடைசி ஒரு கேள்வியோட முடிச்சுட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி இவங்க வந்து ஆக்ஷன்ல வந்து எடுத்திருக்காங்க. ஆர்சிபி வந்து அவங்களோட போலர்ஸ் மட்டும், போலர்ஸ் இல்லை, அவங்க இந்த ஆக்ஷனே வந்து ரொம்ப பிளான் பண்ணி இந்தந்த பிளேயர்ஸ் தான் வரணும்னா சிராஜ் மாதிரி போலர்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு மேட்ச் அப்படின்னு நம்ம வந்து தள்ளி வச்சிடலாமா, இல்ல ஜென்ரலாவே திரும்ப ஆர்சிபிக்கு வந்து போலிங் பிரச்சனைகள் இந்த சீசன்ல கண்டிப்பா நினைக்கிறீங்களா? சின்ன சுவாமி இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன, அவங்களுக்கு பொதுவா சொல்லப்பட்ட ஒரு 2 குறை வந்து பாலிவுட்ல சொன்னாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 140க்கு மேல அடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே இதை வந்து நீங்க உடனே ஒரு மேட்சை வச்சு இந்த பவுலிங் யூனிட் ஆர்சிபிக்கு செட் ஆகாதுன்னு நம்ம ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம சிராஜை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதல் முறையா அவருடைய வாழ்க்கையில விராட் கோலிக்கு எதிராக ஒரு பந்து வீசுறாரு. அந்த பந்த தலைவர் வந்து அங்க பவுண்டரி ஆடுறாரு. அவருடைய ரொம்ப ரொம்ப நேசிச்ச ஒரு டீமு ஃபேன்ஸ் முன்னாடி வந்து அவங்களுக்கு எகனைஸ்டா விளையாடுறாரு. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பவுலிங்ல கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா புஷ் மட்டும் கிடையாது, ஃபீல்டிங்லேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருந்துச்சு. மனுஷன் வந்து ஒரு கேட்சுக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எடுக்க முடியல, ஆனா அந்த பந்தை தடுக்கிறதுக்கு அடுத்து வந்து கேம் அவேர்னஸோட போனது அதுன்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து ஒரு 200% அப்படி ஃபயர் ஆஃப் ஆகி இருந்தார். அதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நான் கண்டிப்பா சொல்றேன், எந்த ஆர்சிபி ஃபேனும் அதை வந்து ஒரு தப்பான விதத்துல பாத்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. சிராஜ வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எப்பயுமே பிடிக்கும். ரெண்டாவது சிராஜ பத்தி ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சிராஜ் பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது மேட்சோட ஸ்டார்டிங்கா மிடிலா எண்டான்னு உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன், அதாவது இதான் சொல்றேன், அவர் வந்து எப்ப வந்து உள்ள வந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஓவரா இருந்தாலும் கடைசி ஓவரா இருந்தாலும் அவர் கால் வந்து சங்காது, மனுஷன் சங்கவே மாட்டார். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பாரு. அதாவது விராட் கோலியோட ஒரு ஜூனியர் மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். அவ்வளவு இன்டென்சிட்டியில போட்டுட்டு இருப்பாரு. அதே எந்த ஓவரா இருந்தாலும் அவரு அப்படிதான் இருப்பாரு. ஃபீல்டுலயும் அப்படிதான் இருப்பாரு, எல்லாத்துலயும் அப்படிதான் இருப்பாரு. டீமுக்காக வந்து ஸ்லெட்ஜிங் வரைக்கும் நான் பண்றேன், முன்னாடி நீங்க எல்லாம் அமைதியா இருக்குன்ற மாதிரி இல்ல, அந்த பொறுப்பாவே அதை எடுத்துட்டு செய்வார். அது வந்து டீமுக்காக செய்யறதுங்க, அவரோட கேரக்டர் எல்லாம் கிடையாது. ஓகே ரிச்சர்ட்ஸ், தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். நம்ம நிறைய பார்த்துட்டோம், வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஆர்சிபி இதுக்கப்புறம் சின்ன சுவாமியில் எப்படி பண்றாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு நல்ல வெற்றி. உங்க அனாலிசிஸ்க்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ சஞ்சய்.